ஒரு நாளினுடைய சித்திரம். அதாவது இதை நம்ம என்ன சொல்றோம், நட்சத்திரம்னு சொல்லி சொல்றோம். இதனை நட்சத்திரம்னு சொல்லி சொல்றோம். ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 கால் பகுதிகளை கொண்டது. சரியா? ஒன்று என்பது 4 கால் பகுதிகளை கொண்டது. சரியா? ஒரு நாள் பகுதிகள் அப்படின்னா ஒரு நாள்னா என்ன, 4 கால் பகுதிகளை கொண்டது. ஒரு நட்சத்திரம் என்பது 4 கால்களை கொண்டது. சரியா? அதற்கு நமக்கு இன்றைக்கு பெயர் வந்து நம்ம என்ன பண்றோம், 4 பாதங்கள்னு சொல்றோம். ஒரு நட்சத்திரம் ஈக்குவல் டு 4 பாதங்கள், ஒரு நாள் ஈக்குவல் டு 4 கால் பகுதிகள். அதே போல் ஒரு நாள் ஈக்குவல் டு என்னன்னா 4 காலங்களை அடிப்படையாக கொண்டது. 4 காலங்கள். 4 காலங்கள் அப்படிங்கிறது தான் 4 கால்கள் என்று மருவியது. சரியா? இந்த கால்கள் காலங்களாகவும் வச்சுக்கலாம், காலங்களை கால்களாகவும் வச்சுக்கலாம். அப்ப 4 கால்களை கொண்டது ஒரு நாள். ஒரு நாள் என்பது 4 காலங்களை, கால பூஜை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கோவில்கள்ல கால பூஜைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இன்றைக்கு 6 கால பூஜை, 8 கால பூஜை, 4 கால பூஜைன்னு வேற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையில் ஒரு நாள் என்பது 4 காலங்களை கொண்டது, 4 கால் பகுதிகளை கொண்டது, 4 காலங்கள். சரியா? ஒரு நாள் சித்திரம் என்பது 4 பாதங்களை கொண்டது, 4 கால்களை கொண்டது. ஒரு நாளினுடைய சித்திரம் 4 காலங்களை கொண்டது. அப்படிதான் எழுதுறோம் நம்ம ஜாதகத்துல. ஒரு நாள் நட்சத்திரம் ஈக்குவல் டு 4 பாதம். அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதே போல் பரணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இப்படி 4 பகுதிகளை கொண்டதுதான் ஒரு நாள். அப்ப காலம் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையே இந்த கால் பகுதியை தான் குறிப்பிடுவது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், கலியுகம் என்பது கால் பகுதியை குறிப்பிடுவது. கலியுகம் என்பது கால் பகுதி. என்னென்ன யுகங்கள் இருக்கு? சதுர்யுகம், அடுத்தது திரேதா. திரேதம்னா 3, திரையம்பகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 3. அடுத்தது துவாபர யுகம். துவாபரம்னா 2. அடுத்தது கலியுகம். கலியுகம்ங்கிறது கால், அதாவது ஒரு பகுதி. கலியுகம் என்பது ஒரு பகுதியை கொண்டது. மற்றது துவாபர யுகம் என்பது 2 பகுதிகளை கொண்டது. அதற்கடுத்தது திரேதா யுகம் என்பது 3 பகுதிகளை கொண்டது. சதுர்யுகம், ஒரு யுகம் என்பது 4 பகுதிகளை கொண்டது. ஆக ஒரு யுகம் 4 பகுதிகள், ஒரு யுகம் 4 பகுதிகள். அதே போல் ஒரு நாள் 4 கால் பகுதிகளை கொண்டது, 4 காலங்களை கொண்டது. சரியா? அந்த ஒரு நாள் தான் 4 கால் கணிதத்துல. ஒரு நட்சத்திரம் ஈக்குவல் டு 4 பாதங்கள். ஏன்னா ஒரு நாள் வந்து 4 கால் தானே. இதற்கு அடுத்தது கோள்களுடைய பெயர்களும் கூட அப்படிதான் வச்சாங்க. நான் அதை அன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிம்பிளா பேசிக்கா பேசியிருந்தோம். பூமியிலிருந்து முதல் கோள் நமக்கு எதுன்னா வெளிச்சத்தை தரக்கூடிய கோள் வந்து வெள்ளி. பூமியிலிருந்து சுற்றுவட்ட பாதையில, பூமியினுடைய நீள்வட்ட பாதையில, சரிங்களா, பூமி மைய கோட்பாடா வச்சுக்கிட்டாலும் சரி, சூரிய மைய கோட்பாட்டா வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு பூமியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கோள், அதாவது வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. சரியா? அதற்கடுத்தது புதன், அதற்கடுத்தது சூரியன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், சனி. சரியா? இதுல பூமியிலிருந்து முதலாக வெளிச்சத்தை தருவது, அதாவது வெளியில் வருவது அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் வெள்ளிய வச்சாங்க. இன்னும் சொல்ல போறதுன்னா இந்த வெள்ளி என்பதும் வியாழன் என்பதும் செவ்வாய் என்பதும் சனி என்பதும் புதன் என்பதும் இவை எல்லாம் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இரவு வான்கள கோள்களா பார்த்துட்டு இருக்கோம். இவை கோள்களா பார்த்தால் கூட இவை எல்லாம் சூரியனுடைய மறுபெயர்கள். இவை எல்லாம் சூரியனுடைய மறுபெயர்கள். சூரியனுடைய இன்னொரு பெயர் தான் புதன், சூரியனுடைய இன்னொரு பெயர் தான் வெள்ளி, சூரியனுடைய இன்னொரு பெயர் தான் செவ்வாய், சூரியனுடைய இன்னொரு பெயர் வியாழன், சூரியனுடைய இன்னொரு பெயர் சனி. சூரியன் மிக தொலைவுல நீச்சத்தன்மை பெறதுனால அத சனின்னு வச்சாங்க, அதற்கு பெயர். சரியா? இவை எல்லாம்
எதனுடைய அடிப்படையில் இருக்கு? இந்த ராகு. ஒளி எல்லாம் ராகு, அதே போல் இருள் எல்லாம் கேது. ஒளி எல்லாம் ராகுவினுடைய கட்டுப்பாட்டுல, இருள் எல்லாம் கேதுவனுடைய கட்டுப்பாட்டுல. இந்த ராகு என்பது நம்ம படிச்சிருக்கலாம். ராமன் எந்த வம்சம்? ரகுவம்சம், ரகுகுலம் படிச்சிருப்போம் இல்லையா? ரகுகுலம் என்பது என்ன? சூரிய குலம். சோ ராமன் என்பவன் சூரியனை வணங்குபவன், சூரியனுடைய குலம். அந்த சூரியனுடைய மறுபெயர் தான் ரகுகுல ராமன். பாடுவோம் இல்லையா? அந்த ரகுகுல ராமன் என்பது ரகு குலம், ராகு குலம். ராகு என்பதும் சூரியனுடைய இன்னொரு பெயர் தான். சூரியனுடைய இன்னொரு பெயர் தான் சனி. சூரியன் வந்து வெளிச்சத்தையே தர இயலாத ஒரு நிலை, அதனுடைய தன்மை தான் சனி. சரியா? இந்த சூரியன் என்பது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? சூரிய ஐயன் சொல்லியிருக்கேன். இந்த 8 கோள்களும் நம்ம வான்ல கதிரவனை பார்க்கிறோம் இல்லையா? அந்த கதிரவனுடைய 8 பகுதிகள் தான் இந்த 8 கோள்கள். அதனாலதான் காலையில பாருங்க, வெள்ளி உதிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க. நம்ம பழங்கால கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளி உதிப்பதற்கு முன் வாங்க விவசாயத்திற்கெல்லாம் அப்படிங்குவாங்க. அப்போ வெள்ளினா இந்த வெள்ளிக்கோளை தான் சொல்றாங்கன்னா கிடையாது, அது கூட சூரியனை தான் சொல்றாங்க. அப்ப ரகுகுலம் அப்படிங்கிறது சூரியன் தான், வெள்ளி என்பதும் சூரியன் தான். சரியா? இதுல இந்த வெள்ளி வந்து உதிக்குது இல்லையா? வெள்ளி உதிக்குது. இந்த உதிக்கக்கூடிய தன்மை, அதாவது பூமியிலிருந்து சூரியன் வெளிவரக்கூடிய தன்மை தான் வெள்ளி. வெளியில் வருவது வெள்ளி. இது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளிக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வச்சாங்க. என்ன விஷயம்? வெளியில் வருவதால் வெள்ளி. இந்த வெளி வரக்கூடிய வெள்ளி காலம் என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிக்கிறோம். இந்த வெள்ளிக்கு இன்னொரு பெயர் ஒண்ணு இருக்கு, இறந்தவர்களை எழுப்பக்கூடியவன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. சரியா? இறந்த அனைவரையும் எழுப்பக்கூடியவன். இங்க பாருங்க, உறங்கிய அனைவரையும் எழுப்பக்கூடியவன் யாரு? வெள்ளி. காலையில் உதிப்பதால் நம்ம எல்லாரும் உறங்கிடுறோம் இல்லையா? உறங்கின அத்தனை வரையும் எழுப்பக்கூடியவன் வந்து வெள்ளி. சரியா? அப்ப இரவுல வந்து நல்லா தூங்கிடுறோம், காலையில வெள்ளி உதிக்கிற போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? எந்திரிச்சிடுறோம். ஒருவேளை நம்ம எந்திரிக்கலாம், வெள்ளி உதிச்சும் தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. வெள்ளி உதிச்சும் தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவை வந்து நம்ம வெளிப்படையா பேசலாம், வெள்ளி உதிச்சும் தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கலாங்க அப்படின்னு. ஆனால் அதனுடைய உள்தன்மை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளிச்சத்துல நமக்கு சுரக்கக்கூடிய தூக்க சுரப்பி, அதாவது உறக்கத்திற்கு உதவக்கூடிய ஒரு சுரப்பி வெளிச்சத்தில் வந்து அதிகமா சுரக்காது. அப்ப எப்பொழுது சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மெலட்டோனின் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பெயர், அந்த சுரப்பிக்கு பெயர் வந்து மெலட்டோனின் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மெலட்டோனின் இருள் வந்தால் தான் சுரக்குமே தவிர ஒளி வந்தால் சுரக்காது, வெளிச்சம் வந்தால் சுரக்காது. ஆக அது சுரக்க விடாமல் தடுத்து உறங்கியவர்களை எழுப்பக்கூடிய திறன் பெற்றவன் வெள்ளி. உறங்கியவர்களை எழுப்பக்கூடிய திறன் பெற்றவன் வெள்ளி. மேலும் இந்த பக்கம் எல்லாம் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பேன், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அசுரர்கள் நம்ம பேசியிருப்போமா? அசுரர்கள். இந்த அசுரர்களை எழுப்பக்கூடியவனும் யாரு? இந்த வெள்ளிதான். இந்த அசுரர்களை, ஏன்னா இவங்கெல்லாம் சூரன் சொல்லியிருக்கல, சூரியன் சூரன் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ இவங்க எல்லாம் அசுரர்கள். சரியா? அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம். அப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சூரத்தன்மை வாய்ந்தவர்கள், சூரர்கள். சரிங்களா? ராகு, சூரியன், புதன் இவை எல்லாருமே என்ன? ரொம்பவும் பவர்ஃபுல்லான கிரகங்கள், வெளிச்சத்தை தரக்கூடிய பவர்ஃபுல்லான கிரகங்கள். இவை எல்லாமே வெள்ளியினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. வெள்ளியினுடைய கட்டுப்பாட்டு. வெள்ளி உதயமானால் தான் இவை எல்லாம் உதயமாகும். அப்போ இவர்களை எல்லாம் எழுப்பக்கூடிய திறன் பெற்றவன் யாரு? வெள்ளி. இந்த சூரனை மாய்க்கும் திறன் பெற்றவன் செவ்வாய். அது நம்ம முருகப்பெருமானம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம ஒரு பக்கம் அப்படி இருக்கும். அதனாலதான் நம்ம கதைகள்ல புனையப்பட்டிருக்கிற கதைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உறங்கியவர்களை எல்லாம் எழுப்பக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இறந்தவர்களை எல்லாம் எழுப்பக்கூடியவன் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? இதற்கு வந்து சுக்கிரன், வெள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர். வெளியில் வருவதால் வெள்ளி. இவை அத்தனையுமே சூரியனுடைய பெயர்கள் தான். நம்ம தனித்தனியா பிளானட்டுக்கு பெயர் வச்சிருந்தா கூட அது தூரத்தினுடைய அடிப்படையில இவை எல்லாமே சூரியனாகவே கருதப்படுது.
புதனும் ஒரு சூரியன் தான், வெள்ளியும் ஒரு சூரியன் தான், செவ்வாயும் ஒரு சூரியன் தான், வியாழனும் ஒரு சூரியன் தான், சனியும் ஒரு சூரியன் தான், கேதுவும் ஒரு சூரியன் தான். சூரியனே கொடுப்பவன், சூரியனே கெடுப்பவன். அதனுடைய அடிப்படையில தான் ரகுகுலம் அப்படிங்கிறது சூரியனுடைய பெயரா அமைந்தது. ராகு, சூரியன் நெருப்பாகவே இருப்பான், ஒளியையும் கொடுப்பான். ஆனா அந்த ஒளிக்கு பக்கத்துல போனா எரிச்சிருவான். அவனுடைய தன்மை அதுதான். தூரமாக செல்ல செல்ல நீசத்தன்மை, அதாவது நீர்த்தன்மை பெற்றுவிடும். நீச்சத்தன்மைங்கிறது என்ன? நீர்த்தன்மை. இங்கே வெப்பமாக இருக்கக்கூடிய ஒன்று இங்க என்ன ஆயிருது? குளிராக மாறி நீர்த்தன்மையை பெற்றுவிடும். அதுதான் நீசத்தன்மைன்னு சொல்றதுக்கு காரணம். சரிங்களா? நம்ம இன்றைக்கும் கிரகங்கள்ல மலைக்கு மிகப்பெரிய ஒரு கிரகம்னா சனிதான் எடுப்பாங்க. நீருக்கு உதவக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சனிதான்.